Hello all and welcome back to Dusty Rides. இந்த குட்டி ஸ்னீக் பிக்கை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்றைக்கி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரக் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். இங்கே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஏன் எப்போவுமே நீங்கள் ஒரு யாரும் போகாத ஃபால்ஸ், அன்எக்ஸ்ப்ளோர்டு ஃபால்ஸ், ட்ரக்கிங் இந்த மாதிரியே போகிறீங்க, கொஞ்சம் ஈஸி அக்சசபிளாக கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் நான் ஏலகிரியே நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஏலகிரி பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்தாலும் சரி, சேலம் இல்லை சென்னை எங்கே இருந்தாலுமே ஒரு ஒன் டேயில் சுற்றி பார்த்துட்டு போகலாம், இல்லை ஒரு வீக்கெண்டுக்கு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கூட போகலாம். ஸோ அதனால் போய் ஏலகிரி போய் கவர் பண்ணலான்னு தான் போனோம். பட் அங்கே போய் ஒரு இன்சிடென்டெல்லாம் நடந்த விஷயம் தான் இது. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ஏலகிரி எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் தான், ஒரு ஏற்காடு மாதிரி கூட சொல்லலாம். இது இப்போ நீங்கள் பெங்களூர் சேலம் இங்கெல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தான். இதுவே சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தீங்கன்னா அன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு அப்பயே ரிட்டர்ன் போகிறதுனாலும் போகலாம். இல்லை நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்தீங்கன்னா அங்கே சுற்றி பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு அடுத்த நாள், இப்போ சாட்டர்டே வந்தீங்கன்னா சண்டே போகலாம். இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது, டென்ட் ஸ்டே முதற்கொண்டு. அதே மாதிரி நீங்கள் ரூட்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ பெங்களூர் ஹைவே ஆகட்டும், இல்லை நீங்கள் சேலம்லேருந்து வந்தாலும் சரி, கிருஷ்ணகிரி இல்லை சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, வாணியம்பாடி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேஸ் தான், ஈஸியாக போயிடலாம். சின்ன ரோடாக இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக டிராஃபிக்கில் இல்லாமல் போயிடலாம். அதுவும் நீங்கள் எங்களை மாதிரி காலையில் நேரமாக எந்திரிச்சு கிளம்புனீங்கன்னா சுத்தமாக டிராஃபிக் இருக்காது, ரொம்ப குயிக்காக ரீச் ஆகிடலாம். நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, ரோடெலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நாங்கள் காலையில் நேரமாக வாணியம்பாடி ஃபஸ்ட்டு போனோம். வாணியம்பாடி போயிட்டு அங்கே ஒரு சின்ன கடையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஏலகிரி மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் வாணியம்பாடியில் சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்துடலாம். மொத்தமே ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதே போல் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் வாணியம்பாடியிலே சாப்பிட்ருங்க. ஏலகிரி போனீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும், பட் அவங்க காலையில் நேரமாக போனீங்கன்னா நிறைய ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாணியம்பாடியில் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இங்கே ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மொத்தமே 14 ஹேர்பின் பென் தான். அதில் 7வது ஹேர்பின் பென் கொஞ்சம் ஸ்பெஷல். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அங்கேருந்து நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் அந்த 7வது ஹேர்பின் பெனில். டெம்பரேச்சர்னு எடுத்துட்டிங்கன்னா ஏலகிரி உங்களுக்கு அவ்வளோ கோல்டாக எதிர்பார்க்க முடியாது. லைக் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி. இப்போது ஊட்டி, கொடைக்கானல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2200 மீட்டர் எபோவ் த சீ லெவல் இருக்கும். இதுவே நீங்கள் ஏற்காடுலாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 1600-700 ரேஞ்ச் வரும். பட் ஏலகிரி 1100 மீட்டர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு டெம்பரேச்சர் அவ்வளோ சில்லுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலனாலும் பட் ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாகவே இருக்கும். போகிற ட்ரைவ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏசியெல்லாம் தேவையே இல்லை, நல்லா 4 சைடு விண்டோஸ் இறக்கி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ காற்று சூப்பராக இருக்குது. ஏற்காடு போலவே ஏலகிரியிலையுமே ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்குமே தமிழ் புலவர்களோட பேர் வச்சுருக்காங்க. கம்பர், காரி, ஔவையார், இந்த மாதிரி பார்க்கவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல் ஏற்காடில் குரங்குகள்லாம் ரொம்பவுமே அதிகம். உங்கள் ஃபுட்டெல்லாம் ஈஸியாக ஸ்நாச் பண்ணிவிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மலை அந்த ஹில் டாப்புக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு யூக்லிப்டஸ் ஸ்மெல் வரும். அந்த அரோமா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஏலகிரி ஹில் டாப் வந்துட்டோம். நீங்கள் பொதுவாக யார்கிட்ட ஏலகிரியில் சுற்றி பார்க்க என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே அடிவாரத்தில் ஒரு ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கொஞ்சம் டீவியேஷன் எடுத்து சுற்றி போகிற ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றி போகணும். அதை விட்டால் மேலே ஒரு லேக் இருக்குது, அங்கே நீங்கள் போட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ரெசார்ட்ஸ், அப்புறம் இந்த ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், ஜிப்லைன், இந்த ஏடிவி பைக்ஸ் ஓட்டுறது, இந்த மாதிரியான இடம் தான் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு ஹில் டாப்லேயே ஒரு 3லேருந்து 4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மங்களம் ட்ரக்கிங்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ட்ரிப் நாங்கள் அதை பண்ணுற பிளானே கிடையாது. ஏன்னா எகெயின் ட்ரக்கிங் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஜென்ரலாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்கிற பிளானில் தான் வந்தோம். அதே மாதிரி நீங்கள் ஏலகிரி வந்த உடனே உங்களை யோசிக்கவே விடாமல் ஒரு 7-8 பேம்ப்ளெட் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரெசார்ட்ஸோடது, அப்புறம் கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்தப்பே எங்களுக்கு ஒரு 6 பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம், சரி வேறு எங்கேயாவது அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் கொஞ்சம் ஈஸி அக்சசபிளாக இருக்கலான்னு பார்க்கலான்னு தேடினோம். அதனால் அங்கே வசிக்கிற மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் விசாரித்தோம், இங்கே சுற்றி பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி என்ன இருக்குன்ட்டு. அவர் சொன்னார், இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் போய் யார்கிட்டையாவது லோக்கல் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 200 மீட்டர் தூரம் தான் வரும் அப்படின்னாங்க. 200 மீட்டர் தூரம் தானே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடம் சொன்னார்னா அது பேர் புத்தூர் ஃபால்ஸ்னு சொன்னார். இந்த புத்தூர் ஃபால்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் கூட லொக்கேஷன் காட்டாது. அதனால் வீடியோவில் அங்கங்கே லொக்கேஷனை ப்ளேஸ் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லொக்கேஷன் போட்டுறேன். நீங்கள் இந்த மங்களம் ட்ரக் போகிற வழியிலேயே இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா கேம்ப் ஏலகிரின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கேருந்து புத்தூர் போகிற வில்லேஜ் கேளுங்க. ஸோ புத்தூர் போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வழி சொல்லுவாங்க, இல்லை அவங்களே கூட கைடாக உங்களுக்கு வருவாங்க.
புத்தூர் வில்லேஜை தாண்டோடனே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் வந்து காரில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு எஸ்யூவினா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இந்த லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற கார்லாம் அடியில் வந்து ஒரு 2 இடத்துல நல்லாவே தட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா ஒரு டெட் எண்ட் வரும், அங்கே வந்து ஒரு ஆறுலாம் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காரை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். உள்ளே ட்ரெக் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவர் சொன்னது வந்து 200 மீட்டர் இல்லை, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கும். போகும்போது ஓரளவுக்கு ஈஸியாக போயிடலாம், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஹில் டாப்பில் இருப்பீங்க. ஸோ போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 80-85% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் வந்து பள்ளத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். ரிட்டன் வரும்போது ரொம்பவுமே ரிஸ்க். அவர் 2 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாருனா கூட நாங்கள் கொஞ்சம் உஷாராயிருப்போம். அவர் தெளிவாக 200 மீட்டர் நடந்தால் போதுனாரு. பட் போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. இதோட ரூட்டை வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் 2-3 இடத்துல டைவர்ஷன் வரும், அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும், எங்கே ரைட் எடுக்கணும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஃபால்ஸ்க்கு போயிடலாம். ட்ரக் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி சூப்பரான ஸ்ட்ரீம், தண்ணி நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா முதல் நாள் வந்து மழை பயங்கர மழையாக, அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது. பட் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அங்கே தண்ணி நிற்காமல் போய்கிட்டு இருக்குன்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எந்த டைம் வந்தாலுமே உங்களுக்கு ஃபால்ஸில் வந்து தண்ணி எதிர்பார்க்கலாம். லொக்கேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, அடுத்து நம்ம மறுபடியும் ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். Stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me, well then baby I have a taste. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரத்துல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைவர்ஷன் வரும். அதுல வந்து நீங்க வந்து லெஃப்ட் போகாம ரைட் சைடு போகணும். Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரெண்டாவதாக இன்னொரு டைவர்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் எடுக்கிறீங்க, அடுத்து வந்து லெஃப்ட் சைடு போகிறீங்க. வரும்போது மறக்காமல் தண்ணி பாட்டிலாம் கேரி பண்ணிக்கோங்க. நாங்கள் 200 மீட்டர் தான் நாங்கள் சொன்னதுனால தண்ணி எடுக்காமல் வந்துட்டோம். இந்த குட்டி ஸ்ட்ரீம் தான் நாங்கள் ரிட்டன் வரும்போது எங்களை காப்பாற்றுச்சு. ஏன்னா தண்ணி வந்து மற்ற இடத்துலலாம் கலங்கலாக இருந்துச்சு, இங்கே மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரக் வரீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாக்லேட்ஸ் இல்லைனா வந்து பிஸ்கெட்ஸ் அப்புறம் வாட்டர் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து மூணாவது வர டைவர்ஷன். உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து கீழே ஒரு தடம் போகிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒன்று போகும். நீங்கள் இதில் வந்து ரைட் எடுக்கணும். இதில் ரைட் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், கொஞ்சம் வழுக்கும். பட் அங்கே மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதோ தூரம் இதுதான் வந்து ஃபைனலாக வர டைவர்ஷன். நீங்கள் எகெயின் இதில் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் 100% ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தண்ணிலாம் பயங்கர ஃபோர்ஸாக, அதுவும் நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப ஆழலாம் இல்லை, ஃபால்ஸ் விளையாடுற இடத்துல நல்லா இடுப்பளவு தான் தண்ணி இருக்குது. இதில் இன்னொரு சைடில் ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, அதுவும் நான் அப்புறம் உங்களுக்கு போய் காட்டுறேன். இதில் நீங்கள் ஒன்று கேர்ஃபுல்லாக என்ன இருந்துக்கணுன்னா, வரும்போது ப்ராப்பராக வந்து ஷூ போட்டுவாங்க. நாங்கள் எங்கள் கூட வந்ததுலேயே 2 பேருக்கு வந்து செருப்பு இருந்துருச்சு, ஏன்னா நிறைய இடத்துல வழுக்கும். ஸோ முடிஞ்சால் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக வந்துக்கோங்க. அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் இல்லைனா பிஸ்கட்ஸ் எடுத்துக்கோங்க. குப்பையை திரும்ப எடுத்துகிட்டு போய்க்கோங்க, அதை மட்டும் போடாதீங்க. கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குப்பை கிடையாது, ஏன்னா இது அவ்வளோ பேருக்கு தெரியறதில்ல, அந்த வில்லேஜர்ஸ் மட்டும்தான் கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஏலகிரிலாம் வந்தீங்கன்னா இந்த ரெகுலராக போகிற ரெசார்ட்டுக்கெலாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். ஏன்னா ரெசார்ட் வந்து உங்களுக்கு இப்போ சிட்டிக்குள்ளேயே நிறைய இடத்துல வந்துருச்சு, சிட்டி பக்கத்துலேயே. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் பண்ண மாதிரி இருந்து ஒரு நல்ல ஒரு நேச்சரோட இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று என்னென்னா, இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. பட் அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் தண்ணியில் இறங்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. என்னங்க மண் மட்டும் தானே சேர்ந்து வருது, வேறு இங்கே எந்த ஒரு ஃபேக்ட்ரியோ கெமிக்கலோ எதுவுமே கலந்து வர்றதில்ல.
ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த ஃபால்ஸை சுற்றி எடுத்த வீடியோலாம் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். Until then, stay tuned and bye-bye. As you fade away, yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay. Okay, okay, maybe you could be the change I need today. I promise that